பேச்சுலர்ஸாக தங்கியிருக்கிறவங்க இந்த மாதிரி யாருனாலும் இந்த குழம்பை ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியான மெத்தட் தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஈஸி குக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்ம ஈஸி குக் சேனல் வெப்சைட் லிங்கை ஓப்பன் பண்ணி நாம் செஞ்ச எல்லா ரெசிபியும் நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் சமையல் குறிப்பு, வீட்டு குறிப்புன்னு உங்களுக்கு தேவையான எல்லா தகவல்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஈஸி குக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ண மறக்காதீங்க. மீன் குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: 1/2 கிலோ வாவல் மீன், ஒரு பெரிய வெங்காயம் ரஃபாக கட் பண்ணிக்கோங்க, 2 தக்காளி அதே மாதிரி ரஃபாக கட் பண்ணிக்கலாம், ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேன், ஒரு அரை மூடி தேங்காவை பால் எடுத்து வச்சுருக்கணும், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், கொஞ்சம் கருவேப்பிலை, 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கோங்க, வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க, தக்காளியும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அதை நல்ல ஒரு விழுதா அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில் எண்ணெயை சேர்த்துட்டு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்க. மீன் குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ கடுகு சேர்க்கணும். கொஞ்சம் பொரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வெந்தயம் சேர்த்துடலாம். வெந்தயம் சேர்த்த பிறகு ஜீரகம் சேர்க்கிறேன். இப்போ எல்லாம் நல்லா பொரிய விடுங்க. அடுப்பு சிம்லே இருக்கட்டும். கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சு அந்த விழுதை சேர்த்துக்கலாங்க. ஏற்கனவே நம்ம வதக்கி அரைச்சிருக்கோம், இருந்தாலும் நல்லா அதை வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கலந்து விடுங்க. இப்போ மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம். தூளோட வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கின பிறகு மல்லித்தூள் சேர்க்கணும். மல்லித்தூளையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஜாரில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அந்த தண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா மசாலா எல்லாத்தையும் அதில் சரியாக கலந்து விடுங்க. நம்ம கலக்கிறதுலையே அதில் நல்லா வதங்கிடும். இப்போ இஞ்சி பூண்டு விழுது 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கின பிறகு புளி கரைச்சி வச்ச தண்ணியே சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. கொதிக்க ஆரம்பிக்கும் போது உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் நான் தண்ணிக்கு பதிலாக 2வது 3வது தேங்காய் பாலை சேர்த்துக்கிறேன். நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் நம்ம மீன் துண்டுகளை சேர்த்துக்கணும்.
எல்லா மீன் துண்டுகளையும் சேர்த்துக்கோங்க. கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்ம ஈஸி குக் சேனல் ஃபேஸ்புக் லிங்கை ஓப்பன் பண்ணி ஃபாலோயிங் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஈஸி குக் சேனலோட எல்லா அப்டேட்ஸும் உங்கள் மொபைலுக்கு உடனே வந்து சேரும். நல்ல அகலமான கரண்டியை யூஸ் பண்ணுங்க, மீன் எதுவும் உடையாத மாதிரி. நல்லா கொதிக்க விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும்போது மீன் நல்லா முக்கால்வாசி வெந்திருக்கும். இந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்க முதல் தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் பால் சேர்த்து ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு உப்பு தேவைன்னா இதில் சேர்த்துக்கோங்க. காரம் தேவைன்னா மிளகாத்தூளுக்கு பதிலாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. எனக்கு இந்த காரம் சரியாக இருந்ததுனால நான் எதுவும் சேர்த்துக்கல. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மீனெல்லாம் நல்லா வெந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. வெந்ததுக்கப்புறம் நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கட்டாயம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு சிம்பிளான ஒரு டிஷ்ஷு தான். இது யாருனாலும் செஞ்சிடலாம். இந்த மீன் குழம்பை யாருனாலும் சூப்பராக சமைக்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் இந்த மீன் குழம்பை செஞ்சு பாருங்கள். வேறு ஒரு டிஷ்ஷோட உங்களை அடுத்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.